நம்மளோட ஃபிஷ் ரூமில் இன்றைக்கி ஒரு கடல் மீன் தொட்டி செட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 feet மெரைன் டேங்க் ரன் பண்ணியிருக்கேன். இந்த தடவை 2 feet செட் பண்ண போகிறேன். ஒரு மெரைன் டேங்க்குக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கடல் தண்ணி வேணும். இதுக்காக அக்வாரியம் மெரைன் சால்ட்டை RO வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கடல் தண்ணியை உருவாக்க போகிறேன். இதுக்காக நம்ம கடலில் இருந்து டேரெக்டாக தண்ணியை எடுக்கலாம். ஆனால் அந்த தண்ணியில் கெட்டது சேர நிறைய ஒட்டுண்ணிகள் வர வாய்ப்பு இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிற RO வாட்டரையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். 30 லிட்டர் கடல் தண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 1100 கிராம் சால்ட்டு தேவை. நம்மளோட டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர். அப்போ நமக்கு 1833 கிராம் சால்ட்டு தேவைப்படுது. உப்பை கரெக்டாக அளந்து தொட்டியில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த உப்பும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிறதுக்கு என்கிட்ட இருந்த பழைய அக்வாரியம் பம்பை யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு நல்லாவே கலந்துருச்சு. ஆனாலும் கீழே இந்த மாதிரி செடிமெண்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் சக்ஷனை போட்டு வெளியே எடுத்துட்டேன். முன்னாடி இருந்த டேங்க்கில் இருந்த மண் ஒரு 1 இன்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். பழைய ப்ளூ கலர் லைட் ஒன்று இருந்தது, அதையும் போட்டிருக்கேன். அடுத்தது இந்த டேங்க்கில் ஒரு ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.